நாள் என்னுடைய நாள், நீ அன்னைக்கு பொறுக்கக்கூடாது, அன்னைக்கு வராது. 7ஆம் நாளுக்கு தேவையானது 6ஆம் நாளே போய் பொறுக்கி சேகரித்து வச்சுக்கான்னு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு தேவையான அளவு தான் இருக்காங்க. சிலவர் 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் பொறுக்குனாங்க. சிலர் 1 பாக்ஸ், ஆண்டவர் சொன்னபடி 1 பாக்ஸ் தான் பொறுக்குனாங்க. எல்லாம் வீட்டில் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஊதிட்டார். எல்லாருக்கும் ஒரு பாக்ஸ் தான் கொடுத்தாரு. கடவுள் அப்படி தான். தேவனுடைய ஆசீர்வாதம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அகாப்பு பண்ணி எவ்வளவு சேர்த்தாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிறவங்க கிட்ட தான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து கர்த்தருடைய பக்தியில் வாழ்கிறவன் என்ன சேர்க்கிறானோ, ரொம்ப பெருசாக போகிறவன அதில் தான் நிற்பான். ஆண்டவர் சமம் பண்ணிவிடுவார். அவருக்கு சமநிலை பிரமாணம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. எந்த விதத்தில் ஓடவும் முடியாது, பின்னாலையும் தங்க விட மாட்டார். நான் ஆண்டவர் இடத்துல வந்தேன், எனக்கு எல்லாமே பின்னால் இருக்குன்னு யோசிக்காதுங்க. நான் ஆண்டவர் இல்லாமல் நான் ஓடிக்கிறேன், உங்களோடையும் மேலே போயிட்டேன்னு போயினவங்களே நீங்கள் யோசிக்காதுங்க. எல்லாம் எங்கே தான் போவோம், கரெக்டான லைனில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அதனால் கர்த்தர் தான் உங்களை வாழ வைக்கிறவர், உயர்த்துகிறவர் கர்த்தர். இன்னைக்கு நான் சில காரியங்களை குறித்து உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9லேருந்து 15 வரை உள்ள வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 11:9 15 வரை. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு எந்த தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு. இடையில போறதுக்கு இல்லை, அந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கர்த்தருடைய வாழ்க்கை. புரியுதா? நம்ம எங்கேயோ எகிப்தில் அடிமையாக இருந்தோம், ஆண்டவரை தெரியாமல் இருந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சபையில் கொண்டு வந்ததுக்கு எதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற. சொல்லுங்க, இங்கே வந்து கஷ்டப்படுக்க கொண்டு வரல, இங்கே வந்து தரித்திரராக இருக்க கொண்டு வரல, இங்கே இருந்து வியாதியும் போராட்டமும் நிறைந்து இங்கே இருந்து இருக்க உங்களை ஆண்டவர் என்ன செய்யலை? கொண்டு வரல. இங்கே பாதியிலேருந்து உங்களை கட் பண்ண ஆண்டவர் இங்கே கொண்டு வரல. நீங்கள் நீடித்து இருக்கணும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ஆண்டவர் இதற்கு கொண்டு வந்தார்னா நீங்கள் நீடித்து வாழணும், சம்பூர்ணமாக வாழணும். அதான் சொல்கிறாரு, தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. என்ன செய்யணும்? ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்தாரு. நீங்கள் நீடித்திருப்பீங்க, உங்களுக்கு வாழ்க்கை பாலும் தேனும் தான் குடிப்பீங்க, ஒரு குறை இருக்காது, ரொம்ப காலம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் நிரம்பி இருக்கும், ஒன்றுலையும் குறை இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க, இஷ்டத்துக்கு ஆண்டவர் பிளஸிங் தருவார், சர்ச்சைக்கு வந்து கிடைக்காது. அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவருடைய கற்பனையின்படி கை கொள்ளும்படி கை கொள்வீர்களாக. பாருங்களேன் எப்படி சொல்றாரு, நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல்றாது. எப்படி இருந்தம்மா? நீ போகிற தேசம் நீ விட்டு வந்த வாழ்க்கை இல்லை. அங்கே கஷ்டப்பட்டிருப்பீங்க, அங்கே அம்மியில் அரைச்சிங்க, கையில் துவைச்சிங்க, எங்கேயாவது கீரை கிடந்தா அதை பிடிச்சி சாப்பிட்டீங்க, வாய்க்காலில் போகிற மீனை பிடிச்சி சாப்பிட்டீங்க, ஒருத்தருக்கு அடிமையாக இருந்தீங்க, ஏதோ கூலி வேலை செஞ்சு தான் அங்கே உனக்கு கிடச்சிச்சு, உன் எல்லா காரியத்தை விறகு தேடினீங்க. ஆனால் நீ அங்கேருந்து விட்டு வந்த தேசம் பாரு என்ன சொல்கிறாரு, நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல்றாது. இங்கெல்லாம் அப்படி தானே கஷ்டப்பட்டாங்க. வயலில் போகிற மீனை பிடிச்சி சாப்பிட்டாங்க, வெள்ளரிக்காய் பூண்டு இஞ்சி, புரியுதா? அவங்களுக்கு கொடுத்தது எங்கெங்கேயோ போகிற தண்ணியெல்லாம் குடித்தாங்க, ஃபில்டர் வாட்டர் கொடுக்கல, சும்மா சாதாரண எண்ணெய், ஒன்றுக்கும் உதவாத எண்ணெயில் சமைச்சாங்க, காட்டில் கிடக்கிற விதைகளையெல்லாம் போட்டு சமைச்சு இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் சாப்பிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொண்டு போகிற தேசம் எப்படிப்பட்டது பாருங்களா, நீ அங்கே விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தா. எங்கே எகிப்தில் எப்படி இருந்த? கீரை தோட்டத்தில் கீரையை நட்டு அதுக்கு நீ தண்ணி ஊற்றி, குடம் கொண்டு வந்து தண்ணி ஊற்றி, தூரத்துலேருந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டுட்டு வந்த. நான் கூட்டிகிட்டு போகிற தேசம், உன்னை ஆசீர்வதிக்க நினைச்ச தேசம், உன்னை நடத்த நினைச்சிருக்கிற தேசம் அப்படிப்பட்டதில்லை. நீ காலால் எங்கேயும் போய் தண்ணி எடுக்கக்கூடாது. உனக்கு டேப்பை திறந்தா எல்லாம் என்ன வரும்? ஃபில்டர் வாட்டர் வரும். நீ ஒலிவ எண்ணெயில் சமைப்ப. இஸ்ரேல் மக்களை எப்படி நடத்தினாரு? ஒலிவ எண்ணெய். 1 கிலோ ஒலிவ எண்ணெய் எவ்வளோ? இப்போ இது என்ன எவ்வளோடா? 1000 ரூபாயா? 1500 ரூபாய். நமக்கு பாமாயில் வாங்கி சமைக்க தெரியாமல் அது கூட கஷ்டப்பட்டு கிடக்கிற ஃபேமிலிஸ் இங்கே இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை அதுக்காக கூட்டிகிட்டு வந்தார்.
நீ ஒலிவ எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்றேன்னு தான் இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு வந்தார். பாலும் தேனும் உனக்கு வீட்டில் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கும். அப்படிதான் கூட்டிகிட்டு வந்தார். ஆண்டவர் சொல்லார் போல, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள மலைகள். உயர்ந்த இடத்துல நடத்துவார், பள்ளத்தாக்கிலும் இருப்பார், மலைகளிலும் உங்களோட கூட இருப்பார், பள்ளத்தாக்கிலும் உங்களோட கூட சொல்லுங்க இருப்பார். பள்ளத்தாக்கு நீ கீழே விழுந்தா கூட தூக்குவாருங்க. நீ கஷ்டப்பட்டா கூட உன் கூட வந்து உட்கார்ந்து அழுவார். நீ அழும்பொழுது உன் கூட அழுவார். நீ ஆண்டவரை ஒழுங்கா பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோட நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, மேலே கொண்டு வைக்க தேவன் உங்களை கீழே தள்ளி போட்டா கூட உங்க கூட என்னச்சுவாரு? பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் என்னச்சுவாரு? வருவாரா வர மாட்டாரா? கஷ்டத்தின் மத்தியிலே ஐசி வார்டிலையும் வருவார். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மறைஞ்சு ஒளிச்சிருந்தாலும் அங்கேயும் வருவார். வானத்தில் போய் உட்கார்ந்தாலும் அங்கேயும் வருவார். பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் அவருடைய பிள்ளைகளை நடத்தும். எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்தந்த இடத்துல நடத்த வல்லமை உள்ள தெய்வம் தான். நம்மளை அழைத்து கொண்டு வந்த தெய்வம். அவர் உங்களை பாதியில் விட்டுட்டு பாதியில் கஷ்டப்படுத்தி வாழ்க்கையை வெறுக்க வைக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பண்ணலை. அதனால சொல்றாரு பாருங்களா, அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். எந்த தேசம் அது? ஆண்டவர் கொடுக்கிறது. ஆண்டவர் விசாரிப்பார். ஆண்டவர் விசாரித்து உங்களை நடத்துவார். எப்படி இருக்கிற மகனே, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? பாஸ்டர் கூப்பிடலாம், விசாரிக்கலாம், விசாரிக்காமல் இருக்கலாம், நான் விசாரிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் யோசிக்காதுங்க. உங்களை யார் விசாரிக்கணும் சொல்லுங்க? யாரும் என்ன விசாரிக்கலை. சர்ச்சில் போனால் என் கூட யாரும் பேசலை. எதுக்கு அவங்க எல்லாம் பேசணும்? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறாரு, உங்கள்கிட்ட பேசுறாரு. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் விசாரிக்கிற சர்ச்சா இருக்கும். சில சமயத்தில் யாரும் உங்களை விசாரிக்கல, என்ன நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்கலன்னெல்லாம் யோசிக்காதுங்க. யார் விசாரிக்கிறாரு? இங்கே வந்தால் யார் உங்களை விசாரிப்பா? கர்த்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல். சொல்லுங்க, ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலும் ஆண்டவர் கண்ணை வச்சுட்டே இருப்பார். எப்படி இருப்பார்? அவருடைய கண்ணுக்கு நீங்கள் தப்பிக்கவே சொல்லுங்க முடியாது. ஃபர்ஸ்ட் வீக் வந்தீங்க, செகண்ட் வீக் வரலன்னா எங்கே போனார்? உங்கள் கண் அங்கேயே இருக்கும். என் பிள்ளை செகண்ட் வீக்கு சர்ச்சுக்கு வரல, அது தனியாக ஏதோ கிடைக்கன்னு போகுது, ஃபூன்னு ஊதி விட்டுருவார். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா சண்டே எல்லாம் ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, சண்டே வேலை வச்சுருப்பீங்க, சண்டே நிறைய கிடைக்கணும்லாம் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அடிப்படை கேரக்டரையும் வழிகளையும் மாற்றும் பொழுது கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி உங்களை நடத்துவார். பொங்கி வழியங்க. ஆண்டவரை நம்பி வந்து பாருங்க. ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். வெக்கப்பட்டு போதே கம்பல் பண்ணி தான் போனேன்னா அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அதை விசாரிக்கிறார். அப்படி இருந்தால் கூட ஈவினிங் சர்வீஸ் இருக்குது, 3 சர்வீஸ் இருக்குது. ஏதாவது ஒரு சர்வீஸில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அட்டென்ட் பண்ணாமல் வெளியே இங்கெல்லாம் காரியத்தை சுற்றிட்டு போனீங்கன்னா வாங்கிட்டு வருவீங்க. ஆண்டவர் சொல்லார், நம்ம அப்படியே வருவீங்க, ஊதி விடுவேன். ஃபோன் ஒரு ஊதுனா போச்சு. ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் அவங்க வருமானம் போச்சு. நம்ம அந்தோணி பிரதருடைய பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜோம் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம சத்யராஜுடைய அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நினச்சிங்க எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றிட்டே வராரு. ஜபங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, கேட்டுகிட்டே வராரு. எல்லாரும் வருவாங்க. ஆண்டோடைய சமத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் சபை ஊக்கமாக ஜெபிக்கணும். விசுவாசிகள் கஷ்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபை எப்படி ஜெபிச்சான் சொல்லுங்க? ஊக்கமாக அழுது ஜெபிச்சிச்சு. உங்கள் ஒரு அபயம் உள்ளே இருக்கும் பொழுது, ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது, ஐசியூவில் இருக்கும் பொழுது, தண்ணி குடிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது? தண்ணி குடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சபை ஊக்கமாக ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது, ஒருத்தர் வேதனைகள் படும் பொழுது நம்ம அழுது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுதான் நம்முடைய சபையின் மேல் விழுந்த கடமை. நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு எல்லாம் தேவையில்லை. அது கொடுக்க யாராவது இருப்பாங்க, ஆனால் ஜெபிக்க யாருமே இல்லை. உங்களுக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் யாரும் நீதிமான்கள் அல்ல, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்கள். யாரையும் நியாயம் தீர்க்க நம்ம ஒருத்தரும் தகுதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கையும் களவுமா விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரியை இயேசு இடத்துல கேட்குறாங்க, இவளை என்ன செய்யலான்னு. ஆண்டவர் கேட்குறாரு, உங்களில் குற்றம் இல்லாத முதலாவது கல்லர். எல்லாம் ஓடிட்டாங்க. யாருங்க சுத்தம்? யாரும் சுத்தம் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வருடத்தில் தப்பு பண்ணுறவங்க தான், ஏதோ ஒரு உரத்தில் விழுகிறவங்க. அதனால் ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு பார்த்து
நம்ம யோசிக்கவோ அவங்கள பரியாசாட்டிக்கவோ அவங்கள தான் பெரிய பாவின்னு சொல்லவோ நமக்கு என்ன இல்லை, அருகதியே இல்லை. ஆண்டவர் நம்மளை சில சமயத்தில் மேலே நடத்துவார், சில சமயத்தில் கீழே நடத்துவார். ஏன்னா சொல்லிட்டாரு, நான் பள்ளத்தாக்கில் மக்களை என்ன செய்வேன், மேட்டில் வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பள்ளத்தில் கிடக்கும் பொழுது எல்லாருக்கும் எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நான் அந்த பள்ளத்தாக்கில் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாரு என்று பார்க்கலாம். சில பள்ளத்தாக்களை எல்லாம் நம்ம கடந்து வரணும் பாருங்களேன் வாழ்க்கையில், அப்போ தான் உயர வர முடியும். சங்கீத புஸ்தகம் 84:6 பாருங்களாம். சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இது ஒரு பள்ளத்தாக்கு. தாவீது ராஜாவுக்கு கடக்க வேண்டிய ஒரு பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு, என்ன பள்ளத்தாக்கு? எத்தனை பேர் அழுதுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? உங்களுக்காக தான் அந்த வார்த்தை வருது. உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து அழுகிறீங்களா? புலம்புறீங்களா? இதை என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க? கடக்க தான் செய்யணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அழுகையின் பள்ளத்தாக்கு கடக்கணும். அதை இன்னொருத்தர் உங்களுக்கு நீங்கள் அழ வேண்டியதை இன்னொருத்தர் அளவே சொல்லுங்க. ஒப்பார் வச்சு அழ கூப்பிடுவாங்க. ஒருத்தர் ஊரில் எல்லாம் வருவாங்க, சாவு வீட்டில் ஒப்பார் வைக்கிற கூட்டம்னு ஒன்று உண்டு. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறோம். சில வீட்டில் அவங்க வந்து அழுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க செத்ததை நினச்சி தான் அங்கே வந்து என்ன செய்வாங்க, ஒப்பார் வைப்பாங்க. புரியுதா? ஒப்பார் வைக்கிற கூட்டம் எதுக்கு வரும்? அவங்க அம்மா செத்துருப்பாங்க, அவங்க பெரியப்பா செத்துருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி செத்துருப்பாங்க, அவங்கள நினச்சி தான் அழுவாங்க. இங்கே செத்தவங்களை நினச்சி அந்த அழுகிற கூட்டம் வராது, ஒப்பார் வைக்கிற கூட்டம்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காக இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது, அளவே முடியாது. நீங்கள் அழணுன்னா உங்கள் கண்ணீர்லேருந்து, உங்கள் கண்ணிலேருந்து எவ்வளோ கண்ணீர் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் அதை நீங்கள் தான் விடணும். எங்களுக்காக பாஸ்டர் விடுவார், அவர்கிட்ட நாங்கள் லெட்டர் போட்டு அவர் எங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவார். நோ, உங்களுக்காக ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாரு. நீ அந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீ தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் அழுதுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சர்ச்சில் நிறைய பேர் அழுதுட்டு இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் அழுதுட்டு இருக்குது. பிரச்சனைகளில், போராட்டங்களில் சிக்கி, வியாதிகளில் சிக்கி, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நிறைய பேர் கடந்துட்டு போகிறாங்க. நம்ம அவங்கள என்ன செய்யணும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகிறவங்க அப்படி உள்ளே போக மாட்டாங்க. நீங்கள் கண்ணீரை என்ன செய்யுங்க, விட்டு நிரப்புங்க. எனக்கு கண்ணீரை நிறுத்தன்னு கேட்காதுங்க. உங்களுக்கு கண்ணீர் வருதா, அழுதுகிட்டே இருங்க. அழ ஒரு காலம் உண்டு. எப்பொழுது நகைத்துட்டு இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இது ஒரு அழுகிற காலம். நினைச்சிடணும், ஆண்டவர் என்ன அழுகையில் நடத்துகிறாரு. அழுகையின் காலம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. இந்த நாட்கள் நான் என்ன தான் ஆகணும், அழுதுதான் ஆகணும். சொல்லுவாங்கல்ல, மரண வீட்டில் போனால் நல்லா அழுவாங்க. அவங்க அலட்டுங்க, விடுங்க. அவங்க இனி பின்னால் அழ முடியாது. அவங்க உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் அழுது தீக்கட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும், சில சமயத்தில் கர்த்தர் நம்மளை அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளே கொண்டு நடத்துவார். எதுக்கு பாருங்களா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்றுட்டு மூழ்கி போக மாட்டீங்க, நடந்து போவீங்க. கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், இழப்புகளினால அழுக வரும். எல்லாத்தையும் இழந்து நிற்பீங்க, சப்போர்ட் இருக்காது. எல்லாரும் உங்களை ஏளனமா, பரியசமா, நிந்தைகள், அவமானத்தினால அழுவீங்க. நீங்க அதுல நடக்கணும். எனக்கு வேண்டாப்பா, இந்த பாதை எனக்கு வேண்டாண்டவரே, ஏன் நான் இதுக்கு வந்தேன், ஏன் நான் பைபிளை தூக்குனேன், இங்க வந்தா எனக்கு எப்பொழுதும் கண்ணீரும் புலம்பலுமா இருக்குது, இந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க மாட்டேன்னு சொல்லாதுங்க. நான் நடப்பேன். நீங்க நடக்கத்தான் செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூட்டாக்கி, அதை அவங்களுக்கு கண்ணிலிருந்து வலிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆறு மாதிரி போகுது, துருத்தியில போய் அடையுது. ஆண்டவருடைய துருத்தி, பரலோகத்தில் இருக்கிற துருத்தியில, உன் கண்ணீரை என் துருத்தியில் சொல்லுங்க. நீங்க மறைவா அழலாம், ஆனா ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாராம், அவருடைய கணக்கில் இருக்கிறது. அவருடைய துருத்தியில உங்க அழுகை கண்ணீர், உங்க அழுகை துருத்தியில இருக்கிறது. என்ன செய்யறாரு, நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். என்ன செய்வாங்களாம், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவாங்களாம். யாருக்கு பலத்தின் மேல் பலன் கிடைக்கும்? 5,000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னோம். 1000 ரூபாய் கிடைச்சவங்களுக்கு எத்தனை இப்போ கிடைச்சி சொல்லுங்க? 5,000 ரூபாய். இந்த மாதம் யோசித்திருப்பீங்க, ஐயா என்ன பண்ணுறது, 1000. அந்த 1000 ரூபாய்க்கே நிறைய கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. அழுதுருக்கோம். எத்தனை பேர் அழுதுருப்பீங்க?
இந்த மாதம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை ஆண்டவரேன்னு. ஆனால் எத்தனை பலன் கிடச்சி? 5000 கிடச்சி. கிடைச்சா கிடைக்கலையா? நான் அப்பப்போ ஏதாவது உங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் நினச்சிவார், அதை தருவார். சும்மா வர வார்த்தை இல்லை. அப்போது இந்த அழுகையில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகுது? பலத்தின் மேல் பலம், வருமானத்தின் மேல் வருமானம். இப்போ எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு எல்லாமே லாஸாக இருக்குது, பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நஷ்டம் ஆயிட்டு, கையில் இருந்தெல்லாம் காலி ஆச்சுன்னு ஆண்டவர் சொல்லாரு, பலத்தின் மேல் பலன் அடையும். 10 லட்சத்தை போனால் 1 கோடி வரும். சோர்ந்து போதுங்க. அழுகையில் போகிறவங்களுக்கு என்ன வச்சிருக்காரு? அழுகையின் பள்ளத்தாக்க கடக்கிறவங்க பலத்தின் மேல் பலனடைவார்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவாங்க, அதிகமான கிருபைகளை பெறுவாங்க. இப்பொழுது நீங்க பலவீனமா இருந்தா கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் புது பலனை தருவார். சாப்பிடாம இருப்பீங்க, பலவீனத்தோட டாக்டர்கிட்ட போய் பிள்ளைகள் அவங்க இவங்க டெஸ்ட் பண்ணி அந்த டானிக்கு இந்த டானிக்கு அந்த லிக்விட் எல்லாம் கொடுத்து உங்களை பலனடைய பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பலவீனம் இருக்கவங்கெல்லாம் சோர்ந்து போதுங்க. நீங்க பலவீனம் ஆனால் உங்களுக்கு எந்த கொடுக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறாரு? பலத்தின் மேல் பலம். ஆண்டவர் சொல்றாரு, பலத்தின் மேல் பலம். கஷ்டம் வருதா? எனக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் ஒன்னொன்னா வரப்போகுது. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை எப்பொழுதும் கஷ்டத்திலையும் நடத்த மாட்டாரு, எப்பொழுதும் சந்தோஷத்திலையும் நடத்துகிற தேவன் அல்ல. ரெண்டும் மாறி மாறி வரும். விண்டர் வந்தா சம்மர் வரும், புரியுதா? மழை வந்தா வெயில் வரும், கோடை வந்தா குளிர் வரும். அப்படி நினைக்கணும். வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு, எப்பொழுதும் தரித்திரத்தோடு, எப்பொழுதும் இன்னொருத்தருடைய கையை ஏந்தி இன்னொருத்தருடைய சப்போர்ட்டோடு நம்மளை நடக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் நம்மளை உயர்ந்த இடத்துல நடத்த எண்ணம் கொண்ட தேவன். அதனால மனசில் இருக்கிற கவலை, அழுதுட்டு இருக்கீங்களா, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தர் என்ன இப்போ அழுகையில் நடத்துறாரு. நான் சந்தோஷமா அவர் எனக்கு வைத்திருக்கிற பாதையிலே நான் சந்தோஷமாய் நடப்பேன். எனக்கு ஒரு பலன் வரப்போகுது, எனக்கு ஒரு முன்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த அழுகையை தாண்டும் பொழுது எனக்கு ஒரு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என்னன்னா 5ஆம் வசனத்தில் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். யார் இடத்துல பலன் கொள்ளணும்? உங்கள் பலன் எங்கே இருக்கு சொல்லுங்க? கர்த்தர் இடத்துல. சும்மா சாப்பிட்டாலாம் வராது, டானிக்கு சாப்பிட்டா வராது, நல்ல ஃப்ரூட் சாப்பிட்டா வராது. எங்கேருந்து வரான்? கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தான் அழுகையின் பள்ளத்தாக்க கடக்க முடியும். மீதி உள்ளவங்க எல்லாம் என்ன செய்ய முடியாது. என்ன சொல்றாரு? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பாங்களா? எல்லாரும் போய் என்ன செய்ய முடியாது நினைக்கிறீங்க? அழுகையின் பள்ளத்தாக்கு. ஒரு நாள் உங்கள் வீட்டுக்காரர் டெய்லி அடித்து திட்டி உங்களை மனநோவாக்குனா நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த ஆளே எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் பண்ணுங்கன்னு வந்துடுவீங்க. டெய்லி ஆளை வச்சுட்டு இருந்தா புரியுதா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரிடத்தில் பலன் கொள்கிறவனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவன் சந்தோஷமாக இருப்பாங்களாம். அப்போ நம்முடைய பலன் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர் எனக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா உங்களுக்கு பலன். ஆண்டவர் நடத்துவார். என்ன எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். நானும் வெளிச்சத்தில் வருவேன். எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாகனங்கள் வசதிகளை எனக்கு தருவார், சொந்த வீட்டை எனக்கு தருவார். வாடகை வீட்டிலிருந்து நெருக்கப்படுறீங்களா? சோர்ந்து போகாதுங்க. அவங்க உங்களை கஷ்டப்படுத்தி டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்களா? அழுது புலம்பாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை சொல்லுங்க தரப்போகிறார். வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்குறேன்னு எழுதிட்டு இருக்கேன், அங்கே போய் எழுதி கொடுங்க. திடீர்னு வரோம், திடீர்னு வரோம், யாருக்கு தெரியும்? ஃப்ரீயா வரோம், வண்டி வரும், வாகனம் வரும். நல்ல இடத்துக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. சும்மா அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னெல்லாம் என்ன செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்துக்கு தடை இல்லாத ஆளுக்கு ஓட்டு போடுங்க. அதான் நான் சொல்லுவேன். கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு தடை இல்லாத யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு போடுங்க. உங்கள் ஓட்டெல்லாம் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. நான் எலெக்ஷனுக்குன்னு வரல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் ஞானமாக இருக்கணும். நடிக்கிறேன் அங்கே அங்கே நோ, ஏமாந்துடாதுங்க. கர்த்தர் ஏமாத்திடுவார். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஏமாந்து எங்கேயோ போய் நம்ம இஷ்டத்துக்கு சுய இஷ்டத்துக்கு தேவ திட்டத்துக்கு விலகி போய் ஏதோ கிடைக்கன்னு போயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஏமாத்திடுவார். எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லா காரியத்திலும் நமக்கு எது சாதகம், எனக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், நான் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு எது சப்போர்ட்டு, அதற்கு தான் உங்களுடைய உரிமை.
இங்கே பாருங்களா, இவன் அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? பலன் கொள்ளணும். எப்படி பலன் கிடைக்கும்? பரிசுத்தாவி வந்தால் தான் பலங்க. கடவுளுடைய பலன் எப்படி கிடைக்கும்? அபிஷேகம். பைபிள் படித்தா எல்லாம் பலன் கிடைக்காது. 10 இடம் படிச்சிருப்பீங்க, ஒரு வார்த்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? பைபிளை 10 இடம் முடித்தவங்க இருப்பாங்க. உங்களை ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அதுக்கு மாறி திட்டாமல் இருக்கிறீங்களா? கேட்குறேன், நம்ம சர்ச்சு மக்களை கேட்குறேன். வந்தா அப்படியே முறைச்சிட்டு, நான் யார் தெரியுமா? வாயத்தந்தா நீ நிற்க மாட்டேன். யார் சொல்கிறது? நம்ம மக்கள் தான். 10 இடம் பைபிளை முடிச்சிட்டோம். எங்கே தேவ அன்பு வந்துச்சு? சத்துருக்களை சிநேகிக்க, சபிக்கிறவன் ஆசீர்வதி, துன்பப்படுத்துறவனுக்கு ஜெபம் பண்ணு. இதெல்லாம் நமக்கு மண்டையில் நிற்கல, படிக்கிறோம். இதனால என்ன செய்ய முடியாது? பலன் வராது. ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்கு 4 பேருக்கு சுவிசேஷ தருவீங்க, பலன் வரும். பரிசுத்தாவியை பெறுங்க, பலன் வரும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது என்ன வரும் சொல்லுங்க? பலன் அடைவீங்க, சாட்சியா நிற்பீங்க, எல்லா இடத்துலையும் போய் நிற்பீங்க. அபிஷேகம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. பரிசுத்தாவி இல்லாதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. கட்டாய தீர்மானத்தோட சொல்றேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அபிஷேகம் தேவைங்க. இல்லாதவங்க காத்திருந்து அந்த புதன்கிழமை வருகிறது அன்னைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷையின் அடையாளம் தான் உங்களுக்கு அபிஷேகம் பெற்றதற்கு ஒரு அடையாளம், எவிடன்ஸ். கல்யாணம் பண்ணதுக்கு தாலி போடுறீங்கல்ல, ரிங் போடுறீங்கல்ல, அபிஷேகம் பெற்றதுக்கு பரிசுத்தாவி தான் முத்திரை. ஆவியானவர் உங்களோட வரணும், எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சர்ச்சில் திறந்திருக்கு, என்ன இருக்குது? நீங்க வந்து உங்க பாத்திரத்தை நிரப்பணும். இருதயத்தில் பரிசுத்தாவி வரும்பொழுது பலன் வந்துடும். அவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு முன்னால தாவீது எப்படி நின்னா? பரிசுத்தாவின் பலத்தில். பரிசுத்தாவி இல்லைன்னா சொங்கிடுவீங்க. ஒரு தலைவலி வந்தால் சொங்கிடுவீங்க, ஒரு சின்ன கட்டி வந்தால் சொங்கிடுவீங்க, ஒரு வயிற்றுவலி வந்தால் போய் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் போட்டு அந்த மாதம் உங்களுடைய வருமானம் க்ளோஸ். எனக்கும் 2 மாதமாக சளி இருக்குது, எங்கும் போகலை. போகணும்னு பார்க்குறேன், அது போகவே இல்லை. கசாயம் குடித்து வயரெல்லாம் புண்ணாய் போச்சு. அப்பவும் சளி போகலை. குளிக்காமல் இருந்தோம் போகலை. பழம் சாப்பிடாமல் இருந்தோம் போகலை. ஜூஸ் சாப்பிடாமல் இருந்தோம் சளி போகலை. ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செய்யும்? நம்மளை விட்டு போகும். இது கஷ்டத்தின் காலம், இது உபத்திரவத்தின் காலம், இது சளியின் காலம். இந்த கிளைமேட் மாறுது, அந்தகாரம் விலகுது, நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருது. நம்முடைய கஷ்டங்களும் தரித்திரங்களும் சாபங்களும் நம்மளை விட்டு விலக போகுது. நமக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். நல்லா சாப்பிடுங்க, வயிறு பசி வரப்போகுது. இப்பொழுது பசி இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடும்படியான ஒரு சூழ்நிலை நம்முடைய சரீரத்தில் ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி உருவாகி கர்த்தர் மீதி உள்ள 10 மாதத்துக்கு தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். உள்ள தைரியத்தில், நம்பிக்கையில், விசுவாசத்தில் ஓடுகிறோம். அப்படி ஓடுங்க, அப்பதான் நீங்க ஓட முடியும். இம்மட்டு நடத்தி இருக்கிறார். 2 மாதம், 2ஆம் மாதம் வர முடிய போகுது. யோசித்து பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வரும்போது முடிஞ்சு போச்சு. நேற்றைக்கு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும். ஜனவரி 1 26 முடிஞ்சு போச்சு. வரப்போது அடுத்த ஈஸ்டர் வந்துடும். பிள்ளைகளுடைய எக்ஸாம் அப்படியே வந்து பிபிஎஸ் முடிஞ்சு போச்சு. நமக்கு எல்லாமே ப்ரோக்ராம் செட் ஆயிருக்கு. அதனால் ஆண்டவருடைய சுமத்தில் அழுகையின் பள்ளத்தாக்க கடக்கணுன்னா டெய்லி அபிஷேகத்தில் சொல்லுங்க. நீங்கள் கண்ணீரில் போகிறீங்களா? சும்மா அதே புலம்பிட்டு ஒன்றா பார்த்து அழுதுட்டு இருக்காதுங்க. ஒரு அம்மாவுக்கு கேன்சர்னு புருஷன் என்ன பண்ணார்? 2 பிள்ளைகளுக்கும் பாய்சன் கொடுத்து அவரும் தூக்கு மாட்டிட்டார். பேப்பரில் பார்க்குறீங்கல்ல. நம்ம எல்லாம் நிற்கிறோம், கஷ்டம் வந்தாலும் நிற்கிறோம், சாபங்கள் வந்தாலும் நிற்கிறோம், எல்லாம் இழந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். எந்த பலத்தில்? கர்த்தருடைய பலத்தில். வேலை இருந்தாலும் நிற்கிறீங்க, வேலை இல்லாட்டா நீங்கள் நிற்கிறீங்க. கர்த்தர் என்ன நடத்துவார்? ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை தருவார், எனக்கு நல்ல மனைவியை தருவார், நல்ல புருஷனை தருவார், நல்ல படிப்பை தருவார், நல்ல வேலையை தருவார்னு நம்பிக்கையில் ஓடுறோம். அந்த நம்பிக்கையில் ஓடுங்க, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனாயிருந்தேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து உண்டதே இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துலையும் போய் கையேந்த வைக்க மாட்டார். உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் உங்கள் கையிலே வரும். ஆண்டவரை நம்புங்க, அவரை விடாதுங்க. எப்பொழுது அவரை டார்ச்சர் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருங்க. பிள்ளைகள் பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணாங்க, ஆண்டவரை தொந்தரவு பண்ணுங்க. எனக்கு நல்ல ஞானத்தை கொடும், நல்லா படிக்கணும், எனக்கு வேண்டிய ஞானம் கிருபை எனக்கு தார ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்தில் பிடிங்க. யாரையும் போய் நொந்து பிரயோஜனம். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன், வேண்டாத நபர்களோட வண்டியில எல்லாம் போகக்கூடாது. நான் சிலரை பார்த்துருக்கிறேன், கேட்பேன்.
பார்த்தா தெரியும் இது இவங்க ரிலேஷனா, அண்ணன் தம்பியா, அப்பா அம்மாவா. வித்தியாசமான ஆட்களோட சில பிள்ளைகள் வண்டியில் ஏறி போகிறது இறங்குறதெல்லாம் பார்க்குறோம். கேர்ஃபுல், ஜாக்கிரதை. அது எங்கள் கண்ணு முன்னால் மாட்டுது. பிள்ளைகளெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, வண்டி வச்சிருக்கிறவங்க எந்த பொண்ணையும் ஏற்றக்கூடாது. புரியுதா? கேர்ஃபுல்லாக இருங்க. பையனோடையும் ஏற்றக்கூடாது. உங்கள் அப்பா உங்களுக்கு வண்டி வாங்கிட்டுனா நீங்கள் மட்டும்தான் போகணும். 3 பேர் 4 பேர் எல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் பிரயாணம் பண்ணக்கூடாது. பிச்சிடுவோம் வந்து. நீங்களும் அப்படி தான். கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறேன், சர்ச்சில் உள்ளவங்க தான். அப்படியெல்லாம் யாரையும் நினச்சக்கூடாது. சொல்லுங்க. போகவே இப்போ ரேப்பிடோ ஒன்று இருக்குது, அது நீங்கள் போகிறீங்க. அது சிலர் எல்லாம் வேலைக்கு போகும்போது எல்லாம் பெரியவங்க எல்லாம் போகிறாங்க. அது வேற கதை, அதை சொல்லலை. இப்போ நான் காலங்கள் அப்படி தான் இருக்குது. அதனால் தப்பாக எல்லாம் நினைக்காதுங்க. நான் நம்ம பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறேன், அவங்களுக்கு வார்ன் பண்ணுறேன். சில சமயத்தில் எங்கேயாவது போய் மாட்டிட்டு, சிக்கலில் மாட்டிட்டு உட்காந்துட்டு கழுத்தறுத்துட்டு போயிடுவோம். நமக்கெல்லாம் அதெல்லாம் நினச்சக்கூடாது. வரவே இதெல்லாம் வார்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார். சில சமயத்தில் அப்படியே வாயிலேருந்து ஏதாவது விழுந்து அது அப்படியே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அறிகிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் மந்தையின் மேலே எங்களுடைய நோக்கங்கள் இருக்கிறது. ஆண்டவரை பிடிச்சிக்கங்க. நான் 32 வருஷம் பல்லாவரம் எங்கள் மூங்கிலேரிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு நிற்கிறோம். என் வலது கையில் என் பையன் இருப்பான், இடது கையில் பொண்ணு இருக்கும். அவங்க பேக் இருக்கும், 2 பேக் என் தோளில் இருக்கும். என் பேகு, என் லஞ்சு பேகு. பிள்ளைகள் 2ஐயும் கொண்டு வந்து புத்துக்கோயிலோடி கிராஸ் பண்ணி தெரேசா ஸ்கூலில் அவளை விடுவேன். இவனை செபாஸ்டியனில் விட்டுட்டு நான் வேலைக்கு கொடன்னு ட்ரெயினில் ஏறி போவேன். இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களா? செய்வீங்களா? சும்மா எல்லாம் ஆண்டவர் இங்கே நிற்க வைக்கல. நிற்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஷேர் ஆட்டோ வந்துச்சு. ஈவினிங்னா பாஸ்டர் வருவார். அவருக்கு சீக்கிரம் 7 மணிக்கு 8:30க்கெல்லாம் டியூட்டிக்கு போயிடுவார். பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி அவங்கள கொண்டு விட்டுட்டு, சும்மா சில சமயத்தில் அவங்க லேட்டாக கொண்டு விட்டுட்டோன்னா கிரவுண்டை சுற்ற வைப்பாங்க. செபாஸ்டியன் ஸ்கூலில் கிரவுண்டை சுற்ற வச்சு வெயிலில் விடுவாங்க. எனக்கு மனசு பக்கம் இருக்கும். நான் மனசில் கஷ்டப்படுவேன். பிள்ளைகளை லேட்டாக விட்டனால அதுங்க என்ன கஷ்டப்படும் அப்படின்னு மனசு பக்குன்னு இருக்கும். இன்றைக்கி பிள்ளைகளை எப்படி விடுறீங்க? புருன்னு கொண்டு விடுறீங்க, காரில் விடுறீங்க, 2 வீலரில் விடுறீங்க, ஆட்டோவில் விடுறீங்க. எங்கே படிக்குது? நம்மலாம் பசங்க நீங்களும் கேள்வி கஷ்டம்லாம் தெரியணும். நாங்கள்லாம் இதெல்லாம் அடி வாங்கி நின்று எடுத்து மழையிலையும் குளிரிலும் எல்லாத்துலேயும் நின்று இன்னைக்கு நிற்கிறேன்னா நீங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமும் படலை. உங்களை ஆண்டவர் கஷ்டப்படாமல் வைக்கணும்னா நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் இந்த சின்ன வயசில் அனுபவிக்கணும். தன் இள வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு சொல்லுங்க நல்லது. சின்ன வயசில் இளம் வயசில் பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்படணும். இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. உங்கள் அப்பா அம்மாட்ட இருக்குன்னு செலவு பண்ணாதுங்க. கரெக்டாக லிமிட்டாக எல்லாமே. இளம் வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா முதிர் வயசில் சூப்பராக அவங்கள சுமக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க? நிறைய வண்டி வரும், நிறைய வாகனங்கள் உங்களை சுமக்க வீட்டில் வரும். சின்ன வயசில் நடந்தனால நாங்களாக நடந்தாதான் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஒரு நேரம் வரும், நம்மளை நடக்க வைக்க ஒரு காலம் வரும், வண்டியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம பிரயாசப்படணும். எல்லா பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு சகிக்கணும். அப்போ தான் தேவனுடைய பலத்தில் ஓடணும்னு நினைக்கணும். நம்ம பலத்தில் உங்கள் ஓன் இதில் படிக்கணும். சும்மா டியூஷன் மாஸ்டர் படிக்கிறது, அங்கே படிக்கிறது, இங்கே படிக்கிறது, சர்ச்சை கட்டு பண்ணிட்டு சண்டே படிக்கிறது. யார் மார்க் வாங்குறது? யாருக்கு பேர் பேப்பரில் ஏதாவது வந்தால் யாருக்கு பேராது? ஒன்றும் கட் பண்ணாத பிள்ளைகளுடைய பேரெல்லாம் பேப்பரில் வருது. சூப்பர். கட் பண்ணாமல் வீட்டிலே படித்து ஸ்ட்ரீட் லைட்லேயே படித்து ஆட்டோ ஓட்டுறவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஐஏஎஸ் வராங்க, ஐஏபிஎஸ்ஸா. நீங்கள் என்னது சண்டே டியூஷன், மண்டே டியூஷன், படிப்பு, சண்டே கிளாஸ் இல்லை, யூத் இல்லை, போனால் படிப்பு கட்டுறாங்க, சீர்கட்டு போகுது. நினைக்கிறீங்க மேலே வரும்போது ஒரு அட்டி. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்காவிட்டால் அவன் ஆசீர்வாதமா சொல்லுங்க? இருக்க முடியாது. மேலே வரம்ப மேலே ஏறி வரம்ப பார்க்கணும். யார் மேலே பர்வதத்தில் ஏறுவான்? இருதயத்தில் சுத்தமுள்ளவன், கைகளில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து
மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருக்கவதான் பர்வதத்தில் நிற்பான். ஆண்டவரோட பிள்ளை தான் நிற்கும். எங்கே போனாலும் நீ ஒருவேளை மார்க்கில் கம்மியாக இருக்கலாம், ஒருவேளை டேலண்டில் கம்மியாக இருக்கலாம். கர்த்தர் ஒன்றை தான் எடுத்து என்ன செய்வார்? பெரிய இடத்துல உண்டு நிறுத்த வல்லமை உள்ள தேவன். கேட்டியாடா? சண்டைகளா சுக்காரியா? போனவரை இருந்தியா? பிச்சுடுவேன் நினச்சிருக்கியா? நல்லா பரம்பு வச்சுடுறேன். எல்லா நூலுக்கும் அப்படி தான் சண்டை கிளாஸ் ஓடிடுறானுங்க. உங்கள் பிள்ளைகளை கரெக்டாக பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதிலும் விடாது இருப்பான். சண்டை கிளாஸ் இருக்காத, அதுக்கு இருக்காத, இது இருக்காத, கெட்டு அவன் எல்லா இடத்துலையும் நின்று பழகட்டுங்க, நிற்கட்டு. நாங்கள் எல்லாம் அப்படி தான் வளர்த்தினோம். நைட்டு ப்ரேயரு, கிராம ஊழியம் தூக்கி தூக்கி கொண்டு வந்தோம். எல்லா இடத்துலையும் சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமந்தோம். பாஸ்டர் ஒரு சைக்கிள் வச்சுருப்பார், செகண்ட் ஹேண்டு சைக்கிள். அவர் இங்கிலீஷ் ஆர்டிக்கலில் வேலை செஞ்சார், நான் ரிப்பன் பில்டிங்கில் வேலை செஞ்சேன். எங்கள்கிட்ட என்ன இருந்து தெரியுமா? ஒரு செகண்ட் ஹேண்டு 85 ரூபா சொல்கிறாரு. அதை ரிப்பேர் பண்ணி பண்ணியே மூங்கிலேரியில் ஒரு ஆள் பெரிய மெக்கானிக் ஆகிட்டார். எல்லாமே அப்படி தான் வச்சுருப்பார். ட்ரை சைக்கிள். அடுத்த ஒரு அதில் முன்னால் ஒரு சின்ன சீட் வச்சு ஷெல்டன் உட்காருவான், பின்னால் நான் உட்காருவேன். ஏங்க வளர்ந்து போகிறது வர, ரொம்ப வளர்த்தி வர. இன்னைக்கெல்லாம் 15 வயசுலேயே ஸ்கூட்டர், அது 2 வீலர். வண்டி கொடு, சம்பாதிச்சு வாங்குங்கடா. அவன் சம்பாதிச்சு கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும். அப்பா அம்மா வச்சுருப்பாங்க, சூப்பராக போயிடலாம். இஷ்டத்துக்கெல்லாம் வாழக்கூடாது. நீங்கள்லாம் சம்பாதிச்சு வீடு வாங்கணும். ஒருத்திலும் சம்பாதிச்சு கார் வாங்கி ஓட்டணும். அப்பா தருவார் கல்யாணத்துக்கு. சூப்பராக அவங்க எல்லாம் ரத்தம் சிந்தி நடந்து கால்நடையாக நடந்து செருப்பு இல்லாமல் உடம்பை வலித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜாலியாக போகிறக்கில்ல. நீங்கள்லாம் நல்லா சம்பாதிச்சு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒருத்தர் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்கி கார் வாங்குங்க. சும்மா எங்கேயாவது போய் விழுந்து கிடந்துட்டு, ஏதாவது குப்பையில் கிடந்துட்டு, படிப்பை கெடுத்து சீர்கெடுத்து, கடவுள் வச்சிருக்கிற திட்டத்தை உடைச்சி உயர்ந்த இடத்துல வைக்கிறத கீழே விழுந்து கிடந்துட்டு, எங்கேயோ போய் மாட்டிட்டு கிடந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு பொம்பளைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லை. 10 வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கணும். நீங்கள் எல்லாம் புரியுதா? அப்படி வாழணும்னு கற்றுக்கிடுங்க. அப்படி நீங்கள் உயர்ந்த இடத்துல 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு என்ன உயர்த்த ஆண்டவரை. நான் 4 பேருக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு போடணும், 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். என்ன அப்படி ஆசீர்வதின்னு கேளுங்க. எங்கேயும் போகாதுங்க. கர்த்தருக்கு ஏற்ற வேலை வரம்ப உயர்த்துவார் சபை மக்களை. என்ன அப்படி நடத்தன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கை கண்ணீர் தான் போறியா? ஒன்றும் இல்லை, தரித்திரம். 2 ட்ரெஸ் போங்க, பரவாயில்ல. அவங்களையும் உங்களையும் பார்க்காதுங்க. அந்த 2 ட்ரெஸ் 2000 ட்ரெஸ்ஸை வாங்கி அநேகருக்கு சப்போர்ட் பண்ண உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஆண்டவர் அப்படி தான் நினைக்கிறாரு. நீ எங்கே கீழே கிடக்கிறேன்னு நினைக்காத, மேலே கொண்டு வருவார். அதை கடந்து வா, உன்னை உயர்த்துவேன், பலத்தின் மேல் பலன் தருவேன். 2வது இன்னொரு பள்ளத்தாக்கு எடுக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு, மரணத்தின். பாருங்களா, தாவீது சொல்றாரு சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. எந்த பள்ளத்தாக்கு? மரணம். இப்போ இந்த அந்தோணி பிரதர் ஒய்ஃபு, இவர் சத்யராஜுடைய அம்மா எந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க? மரண இருளின். அவங்களுக்கு கட்டி என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணணும், லேசர் மூலம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு. அதே மாதிரி சத்யராஜ் அம்மா கொஞ்சம் தேறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எங்கே இருக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் எல்லாரும் நடக்கணும். எத்தனை பேர் நடந்திருக்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை பேர்? நம்ம சில சமயத்துல எல்லாம் நிறைய வியாதிகளில் உள்ள வந்து பள்ளத்தாக்கு செத்து போலான்னு எத்தனை பேர் நினைச்சிங்க? அல்ல இல்லையா சொல்லுங்களா? வாழ்கிறத விட சாவே மேல். ஏன் தான் வாழ்கிறேன்? இந்த பொம்பளையோட வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. இந்த ஆள்கிட்ட குடும்பம் நடத்துறதோட செத்து போயிடலாம், இந்த பிள்ளைகளிடத்தில் குடும்பம் நடத்துறதோட செத்து போயிடலாம். நான் நினச்சது எனக்கு நடக்கலை, நான் செத்தே போயிடலாம். நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு வியாதி கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவீங்களா? சாகிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு வியாதி வருது, சந்தோஷமாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க? வைத்தவலி, பயங்கர வைத்தவலி, செத்து போகலான்னு தான் சொன்னீங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, உங்களை ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, ஒரு வைத்தவலியை கொடுக்குறாரு. காலையில் தான் பேசியிருப்பீங்க செத்து போகலான்னு.
அப்போ ஒரு வயிற்று வலி வருது, யாராவது டாக்டர்கிட்ட போகாமல் இருப்பீங்களா? கத்தாமல் இருப்பீங்களா? சாகத்தானே போகிற வயிற்று வலி கத்தர் அனுமதிச்சிருக்காரு, நம்மளா சாகண்டாம், தானே சாகு வரட்டுன்னு உட்கார்றீங்களா? பேச்செல்லாம் சூப்பராக இருக்குது, பேசுறீங்க, தானே சாவு வரட்டு. நான் தான் கேட்டேன், செத்து போகிறேன் மகளே, செத்து போகிறேன்னு தானே கேட்டேன். நீ செத்து போகிறேன்னு சொன்ன, உனக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, இதில் செத்து போயிடுவோம், சகிச்சிக்கா. ஏன் என் மேலே குறை பண்ணுற? ஏன் எனக்கு இது கஷ்டப்படுத்துற? ஏன் புருஷனை கஷ்டப்படுத்துற? பிள்ளைகளை கஷ்டப்படுத்துற? ஏன் மனைவியை கஷ்டப்படுத்துற? நீ தானே கேட்ட நான் செத்து போகிறேன்னு. நீ சூசைட் பண்ணாண்டா, நானே உனக்கு மரணத்தை அனுப்புகிறேன். யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கொள்றீங்க? வேண்டாம் 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 வேண்டாம். ஒருத்தர் கூட இஷ்டம் இல்லை. ஏன் யாரும் சாகுறேன்னு சொல்லக்கூடாது. வாங்க கூட நல்ல இடத்துல, எதிர்ப்புள்ள இடத்துல சுவிசேஷம் அறிவிங்க, கல்லறிஞ்சி சாவுங்க. ஒரு பொண்ணுக்காக சாகிறது, ஒரு பையனுக்காக சாகிறது, பெற்றோர் திட்டுறாங்கன்னு போய் சாகிறது, மார்க்கு கம்மின்னு போய் சாக போகிறது, நினைச்ச படிப்பு கிடைக்கலன்னு போய் சாக போகிறது, துஷ்ட பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சந்ததிகள். நீங்கள்லாம் எண்ணமே இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு இதுதான் நடத்துறாருன்னா அந்த வழியில் போங்க. நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு அதுதான். எனக்கு ஆண்டவர் இது தருவாருன்னா தருவார். நீ டாக்டர் படிக்கணும்னா உன்னை டாக்டர் படிக்க வைப்பார். நீ சயின்டிஸ்ட் ஆகணும்னா தேவனுடைய சித்தனா நீ கட்டாயம் ஆவ. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தேவனுடைய திட்டம் நான் முயற்சி பண்ணி கட்டாயம் ஆவ. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே அவ தராததை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் பெற்றோர்கள் தர முடியாது, யாரும் உங்களுக்கு தர முடியாது. அவர் அடைச்ச வழியை யாரும் திறக்கவே முடியாது. எந்த பள்ளத்தாக்கில் போனாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். தாவீது சொல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் பயப்பட போகிறேன், நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன். பாருங்களாம், அவனுடைய மாமனார் கொல்ல சவுல் கொல்ல இருக்கிறான். என்ன தப்பு பண்ணா? எதிராளிகளை கொன்னா. சவுல் கொல்ல இருக்கிறான் தாவீத. ஒரு இடத்துல வந்து ஈட்டி கொல்லமா மனைவி காப்பாற்றி விட்டுறான். காட்டில் போகிறான், அங்கேயும் சவுல் அவனை கொலை பண்ண பார்க்குறான். அவன் நடந்த வெள்ளத்தாக்கு எல்லாம் மரண இருள். அது மரணம். எப்போ மரணத்தை சுமந்துட்டே இருந்தான். எந்த நேரம் சாவு வரும், எந்த நேரம் எனக்கு எதிராளி வருவாங்க, எப்போ நான் உயிரை விடுவேன்னு சொல்லிட்டு அவன் யோசித்துட்டே வாழ்க்கையை நடத்துகிறான். ஒரு காலத்தில் அவன் பிள்ளையே அவனுக்கு கண்ணியாக வந்தான். ஆனால் அவன் தான் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு, ஏன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறார், தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் நீ எந்த பள்ளத்தாக்கில் போனாலும் பயப்பட மாட்டீங்க. புரியுதா? யார் கூட இருக்கணும்? ஏசப்பா விட்டுட்டு போனா சின்ன பள்ளத்தாக்கில் சின்ன வாய்க்காலில் விழுந்து சொல்லி சொன்னாங்க, டக்குன்னு போனாங்க, விழுந்தாங்க, இறந்துட்டாங்க. இப்போ ஒரு பாஸ்டர் சேலத்துலையா வாக்கிங் போயிருக்கார், உடம்பு சரியில்லாமல், டக்குன்னு தலை சுத்து வந்து விழுந்தார், பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்துட்டார். ஈரோடா என்ன ஒரு இடத்துல பாஸ்டர் நம்மளெல்லாம் எப்படி காத்துட்டு வர்றாரு. எத்தனை பள்ளத்தாக்கிலேருந்து கடந்து வந்தீங்க, எத்தனை டிராஃபிக்கில் மாட்டாமல் போனீங்க, எத்தனை சர்க்கிளில் உங்களை ஆண்டவர் தப்பித்து விட்டார், எத்தனை போராட்டம், எத்தனை கண்ணிகள் உங்களுக்கு தெரியாமல் வச்சுருந்தது, எத்தனை இடத்துல சாத்தான் உங்களை கீழத்தள்ளான்னு பார்த்தான், எத்தனை இடத்துல உங்களுக்கு மரண கண்ணிகள் வந்தது. எல்லாத்துலேருந்து கர்த்தர் பாதுகாத்தாரா இல்லையா? கர்த்தர் கூட இருந்தாரா இல்லையா? என் கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லாதுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை தேற்றுகிறது. ஆண்டோடைய கோலும் தடி உங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறது. அவர் உங்களோட கூட இருக்கிறார். வார்த்தைகளினால, கோலினால, தடியினால தேற்றுகிறார். அடுத்த பார்க்கலாம், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை. ஏன் உங்களை மரண இருளில பள்ளத்தாக்கல் நடத்துறான்னா, உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை சொல்லுங்க ஆயத்தப்படுத்த. உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்துறாரு. நீ கடந்து போ, எதிராளி வருவான், பயப்படாதுங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு சர்ப்பத்தையும் தேள்களை நீங்க மிதிப்பீங்க. எது வந்தாலும் உங்களை ஒன்று நினைச்சு அது சேதப்படுத்தவே முடியாது, கடந்து போவீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற தாவீது அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து வந்த பிறகு என் பாத்திரம் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க, நிரம்பி வழியுது. ஆசீர்வாதங்கள் பொங்கும், எடுக்கிறதுல ஜெயம் உண்டாகும். உங்களுடைய வருமானங்கள் எல்லா காரியத்திலும் நீங்க அதை கடந்து வந்தாதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, பாத்திரம் நிரம்பி வழியும்,
தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். ஆண்டவர் சீல் போட்டு முத்திரை போட்டு, இது என்னுடைய பிள்ளை, இவன் மேல் சத்துரு தொடக்கூடாது. ஆண்டவருடைய ரத்தம் உங்க சிரசில நெற்றியில இருக்கிற படியால் பள்ளத்தாக்குக்கு என்ன செய்யாதுங்க, பயப்படவே பயப்படாதாங்க. ஆண்டவர் நியமிச்ச ஒரு நாள் உண்டு, அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க, மாற்றவே முடியாது. வான்னா போயிட்டு தான் ஆகணும். அது எத்தனை வயசுன்னு தெரியாது. பரலோகத்தில் ஒரு ஆள் ஆண்டவருடைய பிள்ளை தேவைன்னா ஆண்டவர் கூப்பிடுவார், போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுவரை என்ன செய்யக்கூடாது, பயப்படவே. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பள்ளத்தாக்கில் போனாலும் பயப்படவே கூடாது. இன்னும் நிறைய ஒரே ஒரு பள்ளத்தாக்கு எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 37:1. எங்க கொண்டு போறாரு, எலும்புகள் நடந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் 4ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது. இப்போ எப்படி என்ன கிடக்கு, எலும்பா கிடக்கு. அங்கங்கே கூடி கூடி கை எலும்பு, கால் எலும்பு, முதுகெலும்பு, மண்டை எலும்பு எல்லாம் ஒரு இடத்துல கூடி கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை எசேக்கியேல் தீர்க்க தரிசிட்டு சொல்றாரு. பாருங்களா, சில காரியங்கள் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காம இருக்கும், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எங்கே போச்சு அந்த எலும்பு? ஒரு கூட்டத்தில், எலும்பு கூட்டத்தில் போச்சு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு உயிர் கொடுக்க விரும்புகிறாரு. சில சமயத்தில் நாங்கள் கூட ஒரு ஃபைல் போட்டோம். எத்தனை 2019 ஒரு இடத்துக்கு ஒரு ஃபைல் போட்டோம். அதுக்கு இப்போ தான் உயிர் வந்திருக்கு. எத்தனை கவர்மெண்ட்டில் ஒரு இதுக்கு போட்டிருந்தாங்க, ஒரு இடத்துக்கு ஒரு பட்டாக்காக ஒரு ஃபைல் போட்டோம் 2019. 25ஆம் வருஷம்தான் அந்த ஃபைலுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு உயிர் வந்து ஒரு லெட்டர் வந்தது, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்போ எத்தனை வருஷம் நாங்கள், அது முடிஞ்சு போச்சு, நாங்கள் கொடுத்த பெட்டிஷன் முடியும். அப்போ கேட்டால் ஒரு அம்மா வந்து சொல்லுது, சர்வேயரு, இப்போ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இருக்கிற பேப்பர், பழைய பேப்பர்லாம் எடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கன்னு தூக்கி போட்டு எல்லாரையும் விரட்டுறாங்க. பாருங்களா, யோசித்து நம்ம நினைப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் தூக்கி போட்டிருப்பீங்க. சில காரியங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, உபவாசம் எடுத்திருப்பீங்க, அதில் ஒரு முடிவே இருக்காது, அவ்வளோதான் போச்சுன்னு விட்டுருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்குக்கு அனுப்புகிறாரு. போப்பா, எல்லாம் உலர்ந்து கிடக்குது, மக்கள் உலர்ந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு நம்பிக்கையற்று இருக்கிறாங்க, இதெல்லாம் இனி உயிரடையாது, இதெல்லாம் தேராது, இந்த காரியம் எங்களுக்கு நடக்காது, இவ்வளவு தான், இப்படித்தான் மைண்டு செட்டப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லு, உலர்ந்த எலும்புகள் உயிரடைய பண்ண போகிறேன், அதை நான் எலும்பி மறுபடியும் கொண்டு வர போகிறேன், அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறாரு. சோர்ந்து போதுங்க, உலர்ந்து போயிருக்கிறீங்களா, இவ்வளோ நாளும் நடந்தது ஒன்றுமே நடக்கல, இனி எனக்கு என்ன நடக்கும், வாழ்க்கை மரணம் தான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து என்ன சொல்கிறாரு, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது இதுக்குள்ள என்ன வருது, ஆவி வருது. இப்படி திடீர்னு ஏதாவது காரியங்கள் வரும், என்னைக்கோ போட்டது உங்களுக்கு அந்த நேரத்தில் வரும். உங்களுக்கு யோசனை இல்லாத காரியங்கள் எல்லாம் திடீர்னு ஆண்டவர் என்ன செய்வார், நடக்க வைப்பார், உயிரடைய பண்ணுவார். சில காரியங்கள், சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்க. நீங்கள் நம்புங்க, அவருடைய ஆவி வரும் பொழுது எல்லாம் உயிரடைந்து சேனையாய் நின்றது. அதை தான் இடத்துல எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கலாம், குடும்பத்தில் பிளவுகள் இருக்கலாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உறவுகள் முறிந்து கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை உயிரடையும். சோர்ந்து போயிருக்கிறீங்களா, குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதா, உங்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமை இல்லாதபடி உங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறதா, ஆண்டவர் சொல்றாரு, உயிரடைங்கள். உங்களுக்கு நல்ல வார்த்தை வருது, கர்த்தர் உங்களை உயிரடைய பண்ணி எல்லாம் ஒன்று சேர போற ஒரு காலம் சீக்கிரத்தில் வருகிறது. ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வாரு, செய்து உங்களை அழகு பார்த்து சந்தோஷமாக வைப்பது தான் தேவனுடைய திட்டம். எலும்பு பள்ளத்தாக்கில் வந்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு என்ன உண்டு, உயிர் உண்டு.
ஒரே ஒரு பள்ளத்தாக்க பார்த்துட்டு சகரியாவின் புஸ்தகம் ஆண்டவர் வரப்போகிறாரு பாருங்களாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 1 படிக்கிறேன். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அப்ப கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே பாருங்களா, இஸ்ரவேலுக்கு விரோதமா எல்லா ஜனங்களும் யுத்தத்துக்கு கூடுவாங்க. இது நடக்க போகுது. அந்த காலத்துக்குள்ளாக தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும். யாருடைய பாதம் வந்து நிற்கும்? இன்னைக்கு கூட நீங்கள் இடையில கூட பார்த்துருப்பீங்க, ஒலிவ மலை பிளந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒலிவ மலையில் பெரிய லிஃப்ட் கட்ட போய் அங்கே கட்டக்கூடாது, எப்போ அது வெடிக்கன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வருகை அவருடைய பாதம் ஒலிவ மலையில் தான் வரும். இயேசு ஒலிவ மலையில் தான் வரப்போகிறாரு. பாருங்களா, கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். ஒலிவ மலை என்ன செய்யுமா? 2ஆக பிளக்கும். பைபிளுக்கு ஹிஸ்டாரிக்கல், சரித்திரம் பொய்யல்ல. பைபிளில் சொன்னது உண்மை, நடக்க போகுது. கேட்க போறீங்க. 666 முத்திரை வரப்போகுது. உங்களை தரிக்க வைக்க போறாங்க. முதலாவது நாய்க்கு பண்ண போறாங்க, அடுத்து உங்களுக்கு பண்ணுவாங்க, மாட்டுக்கு பண்றாங்க, நாய்க்கு பூனைக்கெல்லாம் பண்ண போறாங்க. உங்களுக்கும் நமக்கும் அந்த முத்திரையின் காலங்கள் வருது. ஆண்டோடைய வருகை எவ்வளவு சீக்கிரம் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏதோ ஓடிட்டே இருக்கிறோம். இந்த பூமியில் உள்ளதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டு நம்ம போக வேண்டிய ஒரு ராஜ்யம் உண்டு. இங்கே சம்பாதிச்சதை எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கே உள்ள லவ்வரை கொண்டு போக முடியாது. எல்லாரும் கேர்ஃபுல்லாக விட்டுட்டு போக முடியாதான். இங்கே இருக்கிற உறவுகள் எல்லாம் போயிடும். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது. இங்கே இருக்கிற பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக முடியாது. கரெக்டாக நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க. பிள்ளைகளை எப்படி நடத்தணுமோ, எப்படி அவங்கள பரிசுத்தமான பாதையில் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்துறதை விட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தூரமாக பிள்ளைகள் போயிட்டுனா யாரும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். பாருங்களா, ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காக எதிரே பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்புறத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வரப்போறாரு. மரித்து போன பரிசுத்தவான்கள், நம்முடைய சபையிலிருந்து போன பரிசுத்தவான்கள் ஆண்டோரோட வரப்போறாங்க. நம்ம எதிர்கொண்டு போனோம். அதற்கு சபை என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் சீக்கிரமாக எழுங்க.